ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இன்னைக்கு மே தின 1 உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். உழைக்கும் உள்ளவங்களுக்கு உழைக்கும் கரங்களுக்கும் என்னோட உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். டிவிகே தலைவரும் உழைக்கும் கரங்களுக்கும் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு மே தின வாழ்த்துக்கள் சொல்லுவார். உழைக்கும் கரங்களுக்கு தேவையான உரிமைகள் கிடைக்க வேண்டும், அதுக்காக போராட வேண்டும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. ஸோ அவங்க டிஎம்கே தலைவரும் சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கே தலைவரும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே நேற்று சொல்லிட்டாங்க. ஜூனியர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே, என்னோட சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஸோ உங்கள் உதவி எனக்கு எப்பவும் தேவை. எலெக்ஷன் முடிஞ்சது. இன்னைக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஒன்லி ஃபார் 2 days. இன்னைக்கு விட்டுருங்க. ஒன்லி ஃபார் 2 days இருக்குது. ஒன்லி 2 days. ஸோ இந்த 2 daysல அடுத்த சிஎம் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க கருத்து கணிப்பு பிரகாரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேற்று சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி, ஸோ வந்துட்டு டிஎம்கே தான் முன்னிலை இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கருத்து ஏடிஎம்கே தான் முன்னிலை இருக்குது. ஸோ ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிறது, இந்தியா டுடே இவங்க சொல்கிறது, ஆக்சிஸ் மை இந்தியா சொல்கிறதா வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேரும் சொல்கிறாங்க. அதில் ஆக்சிஸ் இந்தியா மைன் என்ன சொல்லியிருக்காங்க, 982 120 சீட் வரைக்கும் விஜய் வந்து வாங்குவார். தமிழக வெற்றி கழகம் தான் வந்து ஆட்சி அமைக்கும், விஜய் தான் பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, கருத்து கணிப்பு எல்லாம் வந்து நம்ப வேண்டாம், ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து கலக்கமடைய வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஏடிஎம்கே வின் பண்ணோம், 210 தொகுதியில் வின் பண்ணோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு ஸ்டாலின் பெருசாக எதுவும் சொல்லலை. ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணுவாங்களே, ஏஏ தூக்கி சாப்பிடுவாங்க. ஏஏ தூக்கி சாப்பிட்டு நாங்கள் தான் சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. ஸோ வந்து எடப்பாடி சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் பேக், 15 வருஷம் பேக் போனீங்கன்னா ஏஐ கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து டிஎம்கே தான் வரும்னு சொன்னாங்க. உடனே பார்த்தா அட்டர் ஃப்ளாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவுட்டு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்தாங்க. மறுபடியும் 2015, 16 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் ஆட்சியில் இருந்தார். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கே தான் வரும். ஏன்னா அப்போ நல்லா தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் தான் வந்து நிறைய அடிபட்டுச்சு. ஊழல் சொல்லிட்டு கலைஞர் சிஎம் இருக்கும்போது, நடக்க முடியாது சிஎம் இருக்கும்போது 15, 16 பார்த்தீங்கன்னா மறுபடியும் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாமே டிஎம்கே தான் வரும்னு நினைச்சாங்க. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நியூஸை பார்த்துட்டு ஆஃபீஸ் போய் பார்த்தா மொக்கமாக ஏடிஎம்கே முன்னிலையில் இருக்குது. என்னடா இந்த 1 hourல கிராஸ் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ சிட்டி சைடு ஃபுல்லாக வந்து டிஎம்கே வந்தாங்க. அவுட் சைடு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏடிஎம்கே தான் குத்திருந்தாங்க கண்ணை மூடிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு கருத்து கணிப்பு யாரை நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து டிஎம்கே வந்து முன்னிலை பெறும் பல பத்திரிகைகள், சில பத்திரிகைகள் ஏடிஎம்கே வரும்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு பத்திரிகை, அது இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, அவங்க மட்டும்தான் டிவிகே தலைவர் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கரெக்டு. ஸோ டிவிகே தலைவர் தான் ஆட்சி அமைப்பார். ஏன்னா முன்னாடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஒரு ஆட்சி, இன்னொரு ஆட்சி ஸோ மாற்றி வந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி யாராலையுமே கணிக்க முடியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த கன்ஃபியூஷனையும் கால்குலேட் பண்ணி ஆக்சிஸ் மை இந்தியா வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு தோன்றது. ஸோ எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து டிவிகே தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கட்டும். 2 பேருமே என்ன சொல்லுவாருன்னா, 2 பேரும் பெரும் தலைகள் தான். ஏடிஎம்கே கட்சி ஆகட்டும், டிஎம்கே கட்சி ஆகட்டும், 2 பேருமே வந்து பெருந்தலைவர், பெரும் ஊழல்வாதிங்க. எடப்பாடியும் செம்ம ஊழல்வாதி தான். அதனால எங்கே இருந்தானே தெரியாது. முட்டி போட்டு வந்துட்டு இந்த சசிகலா பொம்பளையால் வந்தது இந்த ஆழத்துக்கு வந்து சிஎம் டம்மி பீஸை உட்கார வச்சுட்டு போயிட்டேன். அது ஓபிஎஸ் டம்மி பீஸே பரவாயில்ல, கொஞ்சம் ஊழல் கம்மியாக பண்ணியிருப்பாங்க. இவன் ஓவராக ஊழல் பண்ணிட்டு அந்த இடையில வந்து எந்த வாழ்ந்த சமயத்தில் வந்து கொரோனா வர வந்து தொலைஞ்சிது. இன்னும் நல்லா கொள்ளடிக்க நல்லா வசமாக போச்சு, எந்த இதுவும் பண்ணல. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்துட்டு கொள்ளடிச்சு சேர்த்து வச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கருணாஸ் கிளட்டு பையன் வந்து சினிமாவில் வந்து நடித்து ஸோ அப்படியே வெளில வந்து ஜெயலலிதா காலில் விழுந்து சீட்டை வாங்கி அவங்க ஜாதி ஓட்டுமா எல்லாத்தையும் வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டான். அந்த நேரத்தில் வேறு வழி இல்லை, எல்லாமே ரெட்டலை சின்னத்தான் போட்டான். கருணாசியாவும் போட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிகே தலைவர் வந்து விசில் சின்னத்தில் என் மூஞ்சிக்காக வந்து எலெக்ஷன், என் மூஞ்சி பார்த்து எல்லாருமே ஓட்டு போடுங்க, எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா பூத்துலேயும் வந்து எலெக்ஷன் பூத்துலேயும் வந்து அந்த எல்லா மிஷின்லேயும் வந்து விஜய் தான் தெரிவார், நான் தான் தெரிவேன், எனக்காக ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்காக ஓட்டு போடுங்க, எல்லா தொகுதியும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி. ரெட்டலைனா எம்ஜிஆர்னா ரெட்டலை அப்படின்ற மாதிரி. இந்த பட்சத்தில் ஜெயலலிதாக்காக யாரும் ஓட்டு போடல, ரெட்டலைனா எம்ஜிஆர், அந்த மூஞ்சிக்காக மட்டும்தான் இன்னமும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஜெயிச்சவங்க தான் அந்த கருணாஸ் காபோதி பையன். ஸோ
ஸோ ஜெயிச்சு அந்த கொரோனா டயத்தில் ஏடிஎம்கேலேருந்து கொள்ளடிச்சு பல கோடி ரூபாய் சொத்து கொள்ளடிச்சு வச்சுட்டு இப்போ வந்து டிஎம்கேல வந்து கூட்டணி ஆகிட்டேன். இவனுக்கு எல்லாமே ஊழல்வாதி நாய் தான். அப்போ ஒழுக்கமுத்தனா இருந்தால் உத்தம புத்தனா இருந்தால் ஏடிஎம்கேலே இருந்துருக்கும். ஏடிஎம்கேல நின்று தானே எம்எல்ஏ ஆனால் கருணாசு. ஸோ அதுலேயே இருந்தேன். அவ்வளோ ஃப்ராடு பசங்க. ஸோ ஏடிஎம்கேவும் ஃப்ராடு பசங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கருணாசு நாயை சொன்னேன். சினிமாவில் சம்பாதிக்க முடியாத நாய் அதை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு அரசியல் வந்துட்டு ஏடிஎம்கே இப்போ டிஎம்கே போயிட்டேன். இவன் எவ்வளோ ஃப்ராடு நாயின்னு தெரியும். ஸோ அட்டர் ஃப்ளாப் நாய் படுகொலி அடைஞ்சு போகும்னு வச்சுக்கோ. ஸோ அந்த கட்சியில் இருக்கவங்க ஏடிஎம்கே படுகொலி அடைய வின்ன பண்ணோம். ஸோ ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கே போயிருக்கான். அப்போ அவன் கட்சியை படுகொலி அடைய வேண்டியதுதான். ஸோ ஊழல்வாதி எல்லாமே கூட்டணியாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஏடிஎம்கே அவுட்டு, டிஎம்கே அவுட்டு. டிஎம்கே வாய்ப்பு கொடுத்தாங்க, நல்ல வாய்ப்பு அது. யாருமே இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் இல்லை, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, 30 தலைகள் இல்லாமல் ஸ்டாலின் மட்டும்தான் இருந்தப்பல அந்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. தமிழ்நாடு மக்கள் கேட்காமலே கொடுத்தாங்க. ஸோ அப்பவும் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போதான் 3வது கட்சி, 3 கட்சியில் இப்போதான் 3வது கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக விஜய் வந்திருக்காரு. ஸோ நேற்று விஷயம் அதாவது 3வது கட்சியாக வந்துட்டாங்க. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் இருப்பாங்க, இவங்களுக்குள்ளதான் சுற்றி வருவாங்க. இப்போ அப்படி இல்லை. 3வது கட்சியை பலம் பெற்று நிற்கிறாரு. விஜயகாந்த் அடுத்து விஜய் தான் வந்து நிற்கிறாரு. ஸோ நேற்று மீட்டிங் பிரகாரம் வெற்றி தோல்வி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் வெற்றி பெற ஒவ்வொரு எம்எல்ஏவும் கன்ஃபார்மாக பனையூருக்கு வந்தாகணும். ஸோ இதில் என்ன உள்கூத்து பிளான் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ பேர் வெற்றி பெற்றாலும் சரி, நான் டிவிக்கேவே வின் பண்ணாலும் சரி, எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சாலும் சரி, யாருமே அவங்கவுங்க தொகுதிக்கு போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வரணும். ஸோ ஊரில் எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறவங்களோ பண்ணலையோ நேராக, ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்க நேராக இங்கே வந்துடுவாங்க, ஈஸி, நோ ப்ராப்ளம். பட் அவுட்டரில் இருக்கிற வில்லேஜஸ் சைடு இருக்கிறவங்க அங்கேருந்து இங்கே வரணும். நைட்டாக என்ன வந்தாலும் விடிய ட்ராவல் பண்ணி வாங்க அப்படின்னு ஒரு அன்பான கட்டளையாக தாவக தலைவர் சொல்லியிருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் ஸ்பேஸ் வச்சு தான் விஜய் கட்சி, அவர் தான் தலைவர், அவர் தான் செலவு பண்ணுறாரு, கோடியாக செலவு பண்ணுறாரு, சும்மா கிடையாது. ஒரு கட்சி கட்டி காப்பாற்றணும், 234 தொகுதி ஆளை நிப்பாட்டி ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 234 தொகுதியிலையும் இது வரைக்கும் எந்த கட்சியுமே அடிச்சது கிடையாது. மேபி ஃபியூச்சரில் இருக்கலாம், அது டிவிக்காக இருக்கலாம். 234 தொகுதியும் மக்கள் திருந்தினா தான். ஸோ ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய ஆட்சி, ஒரு புதிய சிஎம் எல்லாமே வரான்றப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு பொருள், ஒரு டிவி, ஒரு மொபைல், ஒரு பைக், ஒரு கார், எக்ஸட்ரா வாங்குறோன்னா எவ்வளோ புதுசாக இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அது பாதுகாக்கணும், அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு புதுசாக, ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு ஒரு நொந்து நூடுல்ஸாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு தெரிஞ்ச ஸ்பேஸு, தெரிஞ்ச ஃபேஸ், ஒரு தெரிஞ்ச முகம், ஒரு ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து அட்ராக்ஷனாக வச்சுக்கிற வந்து இருக்காரு. அந்த இடத்துல வந்து இருக்க போறாருன்னா மக்கள் தெரிஞ்சு அதை ஓட்டு போடணும். சும்மா அதே பழைய ஆட்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லிட்டு போட்டு சாகடிக்கூடாது. அதே பாய்சனை திருப்பி சும்மா ஒரே ஓட்டில் சாப்பிட்டா செம்ம போர் அடிக்கும். அந்த மாதிரி தான். ஸோ வேற நியூவாக ஒரு பிரான்ச் திறக்கிறாங்க, ஒரு நியூ ஹோட்டல் வந்து அங்கே போயிட்டு டேஸ்ட் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ மக்கள் வந்து புதுசு எப்பவுமே விரும்புவாங்க, புதுசு கண்டிப்பாக விரும்புவாங்க. அது மாதிரி ஒரு புது சிஎம் வரட்டுமே, அவர் எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். ஸோ மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாரு பார்ப்போம்னா மக்களாக தெரிஞ்சு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். இப்போ 234 தொகுதியில் டிவிக்கு அடித்த எவ்வளோ பெரிய வரலாறு, அது மாதிரி இதுமாரி வரலாறு இருந்திருக்காது. அதனால் வந்துட்டு மக்களே வந்துட்டு ஒரு நம்பிக்கையான தலைவராக டிவிகே தலைவர் விஜய் வருவார்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு பயங்கர சூடு கிளம்புற, ஏன்னா ஏடிஎம்கேல வந்து எதுவுமே பேசாமல் இருந்தார். அவர் இப்போ தான் வந்து அறிக்கை இட்டிருக்காரு. என்னன்னா வந்துட்டு கண்டிப்பாக 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம், அதனால் நம்ம ஏடிஎம்கே வந்து எம்எல்ஏக்கள், அதுவும் நின்னவங்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க, ஏன்னா அவங்க டெபாசிட் அவுட்டு. ஸோ இந்த பக்கம் திரும்பினா டிஎம்கேல வந்து பெருசாக ஒன்றும் இப்போதைக்கு சொல்லலை. அவங்க வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் தான் காத்துட்டு இருக்காங்க. டிவிகே ஜெயிச்சிச்சுன்னா அவங்களாம் என்ன பண்ணலாம், ஒருவேளை ரன்னர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ரன்னர் ஆக வாய்ப்பு இல்லை, வின்னர் ஆகணும். கண்டிப்பாக மறுபடியும் அதே சொதப்பிடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் வந்துட்டு முக்கால்வாசி பேர், முக்கால் பங்கு 100ல் 75% கண்டிப்பாக டிவிக்கு ஏதோ ஓட்டு போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது தான் இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ பேர் இந்தியா டுடே வந்து ஆக்சிஸ் மை இந்தியாவில் வந்து இப்போது டிஎம்கே வந்து காசு கொடுத்து ஒரு வேளை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கலாம். டிஎம்கே வந்து காசு கொடுத்து ஒரு வேளை சொல்லியிருக்கலாம், நாங்கள் தான் முன்னணியில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி இல்லைல்ல,
அப்படி ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருந்தாங்கன்னா டிஎம்கேவே சொல்லியிருப்பாங்க. ஒட்டு மொத்தமாக ஒரே கருத்தை எல்லாமே டிஎம்கே சொல்லியிருந்தா நம்பலாம். ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் மை இந்தியாவில் வந்துட்டு விஜய் வந்து காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நார்த் இந்தியன் சைட்லேருந்து எல்லாமே வந்து வேர்ல்டு வைட்டாக பேசுறது ஒரே என்னன்னா, அமெரிக்காவிலேருந்து லண்டனு, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அவன் சொல்லிட்டு ஏன் ஓடி வரான்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும், அவர் தான் வேணுன்றதுக்காக மக்கள் எல்லாமே ஓடி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் டிவிகே தலைவர் வந்து நம்பிக்கையாக இருப்போம், வெற்றி நிச்சயம், அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. மற்றபடி வேற எதுவுமே சொல்லலை. ஏடிஎம்கே சொன்ன மாதிரி கவலைப்படாங்க, 210 தொகுதி நம்ம ஜெயிப்போம், இந்த பக்கம் டிஎம்கே சொல்ற மாதிரி 200க்கு 200 அடிப்போம் அப்படின்னு எதுவும் பெருசாக டிவிக்கில் சொல்ல. 234 தொகுதியுமே நம்ம தொகுதி தான் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாப்புல. அதனால வந்துட்டு அவரோட நம்பிக்கை எப்பவுமே நாங்கள் வின் பண்ணுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம், நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்ற மாதிரி சில பல ஐஏஎஸ் அதிகாரிகள் விஜய் காண்டாக்ட் பண்ணுறதுனாலும் பல நியூஸ்கள் போயிட்டு இருக்கு. யூடியூப் ஆகட்டும், டிவி சேனல் ஆகட்டும், எக்ஸெட்ரா மீடியா ஆகட்டும், எக்ஸெட்ரா எல்லாமே வந்துட்டு விஜய் தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி இருக்காங்க. சப்போஸ் மிஸ் ஆகினா ஏடிஎம்கே அவுட்டு, ஏடிஎம்கே வாஷ் அவுட்டு எனக்கு தெரிஞ்சு. அது காலி. ஏன்னா அதில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு பவர்ஃபுல்லான மூஞ்சி இல்லை, ஸ்பேஸ் இல்லை அங்கே. எல்லாமே பவர்ஃபுல்லான மூஞ்சி இல்லை, ஒரு முகமாக காட்டி ஜெயிக்கிறதுக்கு அங்கே இல்லை. ஏன்னா அது ஊழல்வாதி முகம். போதாததுக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாங்க. பிஜேபிக்கு இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து அட்ராக்ஷன் பண்ணுறது இன்னும் டைம் ஆகும். அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆந்திராவில் அப்படி தான் இருந்தது, ஆந்திராவில் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ சந்திரபாபு நாயுடு அண்டு பவன் கல்யாண் பிஜேபி கூட்டணி வச்சுட்டாங்க. இங்கேயும் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏடிஎம்கே அண்டு பிஜேபி அண்ட் டிவிகே இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா பிளாஸ்ட் தான், செம்மையாக இருந்திருக்கும். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நான் தான் வந்து சிஎம் அனுப்பேன், எடப்பாடி வந்து நின்னார்னா அவுட்டு மூஞ்சி எவன் ஓட்டு போடுவான் அப்படின்ற மாதிரி தான். ரெட்டலைக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க, உனக்காக ஒன்றும் ஓட்டு போடல. ஸோ மேபி கூட்டணி வச்சிருந்தா அப்போ சப்போஸ் பரவலாக பேசுறது என்னன்னா, விஜய் வந்து சிஎம் கேண்டிடேட்டு, துணை சிஎம்மாக வந்துட்டு எடப்பாடி அப்படி இருந்து பிஜேபி வந்து கூட்டணினா மகத்தான வெற்றி பெற்றிருக்கோம். கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க, டிஎம்கே வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க, அவுட்டு எந்திரிக்க முடியாத நிலைமைக்கு பண்ணியிருப்பாங்க. பட் அது நடக்கலை. இப்போ தனிச்சு நிற்கிறாங்க மக்கள், வந்து விஜய் பக்கம் இருந்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் ஒரு தனி பெரும்பான்மை தான், ஒரு தனி கட்சி கூட்டணியே கிடையாது. 2014 மேபி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க இல்லையா, மெஜாரிட்டியில் தனி பெரும்பான்மை ஆட்சி அமைச்சாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஒரு டீமை போயிட்டாங்க, விஜயகாந்த் வந்து ஒரு டீமை பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்லிட்டு நின்னாங்க, எல்லாருமே போஸ். ஸோ டிஎம்கே ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பக்கம், அப்புறம் வந்துட்டு விஜயகாந்த் ஒரு கட்சி ஒரு பக்கம் நின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவுட்டு, விஜயகாந்த் கட்சியும் அவுட்டு. ஸோ அதனால் வந்துட்டு தேமுதிக அவுட்டு. இந்த பக்கம் வந்துட்டு ஏடிஎம்கே வந்து மெஜாரிட்டியில் வின் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் டிஎம்கே இப்போ பலத்த கூட்டணியில் போயிட்டாங்க, ஏடிஎம்கே ஒரு பலத்த கூட்டணியில் போயிட்டாங்க. இவங்க 2 பேருமே இப்போ சென்ட்ரா வந்து விஜய் நிற்கிறாரு. ஸோ பலத்தை இப்போ விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து எப்படி எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ அதெல்லாம் தாண்டி தலைவன் சிஎம் ஆயிடுவான். டிவிகே தலைவர் விஜய் வந்து சிஎம் ஆயிடுவான். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பெஸ்ட் அட்டம்ப்ட், பிளாஸ்ட் தான். ஸோ மக்கள் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேவும் அவுட்டு, டிஎம்கே அவுட்டு. மேபி ஆப்போசிட் டீம் கண்டிப்பாக டிஎம்கே வரும், வேறு வழி இல்லை. அந்த ஊழல்வாதிங்க எல்லாம் வந்து திருத்துறதுக்கு அந்த ஜனநாயகம் படம் மாதிரி தான், மக்களுக்கு நல்லது செய்ய வாங்கலான்னா ஊழல் பண்ணுறீங்க, திருட்டுத்தனம் பண்ணி ஒரு ஜாட்டியில் அடிக்கிறாரு இல்லையா. ஸோ அந்த ட்ரெய்லரில் பார்த்தோம் இல்லையா, டீசரில். ஸோ அந்த மாதிரி தான் நடக்க போகுது, இதுதான் நிச்சயம். ஸோ மக்களே வந்துட்டு நேற்று பரபரப்பான மீட்டிங், டிவிகே மீட்டிங் போச்சு பனையூரில். ஸோ எல்லாமே மீட்டிங் போட்டாங்க. ஸோ டிஎம்கே டீமில் கூட இந்த மாதிரி மீட்டிங் போட்டு எதுவும் பேசலை பெருசாக. ஏடிஎம்கேலும் மீட்டிங் போட்டு வாங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்து பேசலை. டிவிகே மட்டும்தான் இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்காங்க. இவர் கொடைக்கானலில் போயிட்டாரு, இவர் துபாய் போயிட்டார். கொடைக்கானலேருந்து வந்து 2 நாள் ஆகிட்டாரு ஸ்டாலின், ரெஸ்ட் எடுக்க, அவ்வளோ இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இந்த பக்கம் துபாயிலேருந்து வருவார் துணை சிஎம் மயிர் சிஎம், அவர் அப்படியே உட்காந்து நட வேண்டியது தான். மறுபடியும் சினிமா நடிக்க போக வேண்டியது. உதயநிதி ஸ்டாலின் வந்து மறுபடியும் சினிமா நடிக்க போயிடுவான், அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி ரெட் ஜெயிண்ட் இருக்குது, இவன் பேர்லேருந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேர்லேருந்து இன்பநிதிக்கு போயிடுச்சு. ஏன்னா கோடியாக கொள்ளடிச்சு பார்த்தா எல்லா ப்ராப்பர்ட்டியும் இவங்களுக்கு தான், எல்லா தொழிலும் இவங்க தான் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிஎம்கே தான் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து மக்களுக்கு பிடிக்காம ஸோ ஊழல் ஆட்சி தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து பெருசாக டம்மியாக இருக்குது. ஸோ மக்களே வந்துட்டு இப்போதைக்கு ஆக்டிவாக பரபரப்பாக கண்டிப்பாக சிஎம் ஆவார்னு சொல்லிட்டு எல்லா ஐஏஎஸ் அதிகாரிங்க, போலீஸ் அதிகாரிங்க எல்லாமே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுறது விஜய் தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எதிர்த்தாங்க, அப்போ பவர் வந்துச்சு. ஸோ டிஎம்கே என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் செஞ்சாங்க.
இப்போவும் கருமம் பிடிச்ச இந்த டிஎம்கே வந்துட்டு ஊழல் பண்ணுறதெல்லாம் குறியாக இருப்பாங்க. ஓட்டு எண்றதை கூட காசு கொடுத்துருப்பானுங்க. சப்போஸ் டிவிகே முன்னிலையே வருதுன்னா இந்தடா 10 லட்சம் கொடி, இந்த 1 கோடி கொடி, இந்த எத்தனை கோடி பேரம் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேரம் பேசி தான் இருப்பாங்க. டிவிகேவே முன்னிலை வந்தாலும் டிஎம்கே வருதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம். பணம் பார்த்தா யாரும் மயங்க மாட்டாங்க. பின் வாசல் வழியாக பணம் கொடுத்துட்டு முன் வாசல் வழியாக எண்ணி சொல்ல போகலாம், அவ்வளோதான். பட் அதுலேயும் தாண்டி பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சுன்னு மனசாட்சியோட நேர்மையாக ஓட்டு எண்ணிக்கை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவிக்கே தான் வின் பண்ணும். இதுதான் என்னோட கருத்து. ஸோ மக்களை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ வந்து டிவிகே தலைவர் வந்து எல்லாரையும் பனையூர் கூப்பிட்டுருக்காரு. எல்லாம் வெற்றி வாகை சூடி அவர் முன்னாடி எம்எல்ஏ போய் நில்லுங்க. ஸோ வந்து ராஜ்பவனில் சி ஜோசப் விஜயனும் நான் குரலை கேட்கணும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாரும் பொறுத்து பார்ப்போம். வெற்றி நிச்சயம். டிவிகே தலைவர் தான் வருங்கால சிஎம். 2026 சிஎம். இப்போ வர மண்டே எலெக்ஷனில் டிவிகே தான் வின் பண்ணணும். எல்லாரும் கடவுளை பிரார்த்திக்குங்க மக்களே, நானும் பிரார்த்திக்கிறேன்.